மக்களை மையப்படுத்தியே அரசின் செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கர்மயோகி சாதனா சப்தா 2026 நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், ஒவ்வொரு இந்தியரின் விருப்பங்களுடன் ஒத்துப்போகும் நவீன அர்ப்பணிப்புள்ள ஒரு பணியாளர் படையை உருவாக்குவதற்கு திறன் மேம்பாட்டு ஆணையமும் கர்மயோகி இயக்கமும் முக்கிய பங்கு வகிப்பதாக குறிப்பிட்டார். வளர்ந்த இந்தியா என்பது உள்கட்டமைப்பு மற்றும் தொழில்நுட்பத்தின் மீது மட்டுமல்ல, திறமையான மற்றும் அர்ப்பணிப்புள்ள மனித வளத்தின் மீதும் கட்டப்படும் என்று பிரதமர் மேலும் கூறினார். மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதே ஆட்சியின் முதன்மை நோக்கமாக இருக்க வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார். आज का भारत कितना आकांक्षी है, एस्पिरेशनल है। हर देशवासी के पास उसके अपने सपने हैं, अपने लक्ष्य हैं और हम सभी पर उन सपनों को पूरा करने के लिए ज्यादा से ज्यादा सपोर्ट का दायित्व है। हमारी गवर्नेंस ऐसी हो कि देश के नागरिकों की ईज ऑफ लिविंग, क्वालिटी ऑफ लाइफ दिनों दिन बेहतर होनी चाहिए। கர்மயோகி சாதன சப்தா என்பது மத்திய அரசின் திறன் மேம்பாட்டு ஆணையம் மற்றும் கர்மயோகி பாரத் இணைந்து அரசு ஊழியர்களின் திறனை மேம்படுத்த வரும் 8ஆம் தேதி வரை நாடு முழுவதும் நடத்தும் ஒரு வார கால கூட்டு திறன் மேம்பாட்டு முயற்சியாகும். அரசு ஊழியர்களுடைய டிஜிட்டல் மற்றும் செயல்திறன் சார்ந்த திறன்களை அதிகரித்தலே இந்த முயற்சியின் நோக்கமாகும். இது ஒரு மெகா டிஜிட்டல் பிரச்சாரமாக நடத்தப்பட்டு அரசு ஊழியர்கள் வேலை மற்றும் தியானம் ஆகியவற்றின் மூலம் தங்கள் கடமைகளை சிறப்பாக செய்வதை வலியுறுத்துகிறது. சுருக்கமாக, இது அரசு ஊழியர்களை திறமையான கடமை வீரர்களாக மாற்றுவதற்கான ஒரு வார கால பயிற்சியாகும்.